அவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் நிசங்க சேனாதிபதி இன்று முற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளார். அமைச்சர்களான ராஜித சேன ரத்ன, பாட்டலி சம்பிக்க ரணவக்க, அர்ஜுன ரணதுங் ஆகியோர் செய்த முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர கூறியுள்ளார். 3 மணித்தியாலத்துக்கும் மேலாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் நிசாங்க சேனாதிபதியிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளார். அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக சட்டம் அதிபரின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்தின் சாட்சியாளராக மாறுவதற்கு எவரும் தவறு இழைக்கவில்லை அல்லவா? அரசாங்கத்திற்கு நாம் பில்லியன் வெளிநாட்டு செலாவணியை ஈட்டிக் கொடுத்துள்ளோம். 6797 ராணுவத்தினருக்கு தொழில் வழங்கினோம். சேனாதிபதியை தாக்குவதாக நினைத்து 6000 ராணுவ வீரர்களின் தொழிலை இல்லாதொழித்து வீதிக்கு தள்ளியுள்ளனர். இன்று அவர்கள் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உடல் உறுப்புகளை இழந்து அவர்கள் துன்பப்படுகின்றார்கள். இதேவேளை ஃபீல்ட் மார்ஷல் சரத் பான்சேகா இன்று அவன்கார்ட் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் வெளியிடப்பட்ட ஒலிப்பதிவினால் தமது நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் விசாரணை நடத்துமாறும் சரத் பான்சேகா கோரியுள்ளார். எனக்கு லஞ்சம் வழங்கியதாக அவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் அவ்வப்போது கூற முயல்கின்றார். எனக்கு அவ்வாறு பணம் வழங்கப்பட்டிருந்தால் நான் அந்த நிறுவனம் இழைத்த குற்றங்கள் தொடர்பில் இந்த அளவு விமர்சனங்களை முன்வைக்க முடியாது. அவன்கார்டிடம் பணத்தை பெற்றுக் கொண்டதாக தவறான கருத்தை உருவாக்கி எனது நட்பெயரை சீர்குலைக்கவே முயற்சிக்கின்றனர். அவன்கார்ட் தலைவருக்கு எதிராக அதேபோன்று எனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி நன்மை பெற நினைப்போருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்தோம். நாம் மிகவும் தூய்மையாக அரசியலில் ஈடுபடுகின்றோம். களங்கமின்றி நாட்டில் வாழ்கின்றோம். எமது கரங்களில் கருப்பு பணத்தின் கரைகள் படியவில்லை. ඉතා පිරිසිදුව මේ රටේ ජීවත් වෙනවා. අපේ අත්වල කළු සල්ලි ලේ පැල්ලන්නේ. சுமார் 5 மணித்தியாலங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இருந்த சரத் பான்சேகா அடுத்த கட்ட விசாரணைகளுக்காக குறித்த ஒலிப்பதிவையும் ஒப்படைத்துள்ளார்.